சுந்தரிக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்தாச்சுல்ல, என்கிட்ட எதுக்கு காட்டுறீங்க? நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. வாழ்க்கையில முதல் தடவையா நானா போய் புடவை வாங்கியிருக்கேன். பொம்பளை பிள்ளைக்கு எந்த புடவை அழகா இருக்கும், எந்த கலர் நல்லா இருக்கும்னு ஒரு ஆம்பளையான எனக்கு எப்படிமா தெரியும்? பொம்பளைங்க புடவை கடைக்கு போனா அங்க இருக்கிற அத்தனை புடவையும் எடுத்து போட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்களாம். இன்னும் வேற ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்களாம். எத்தனை மணி நேரம் உட்காந்தாலும் உங்களுக்கு திருப்தியே இருக்காதான். இவ்வளவு அனுபவம் எல்லாம் எப்ப வந்துச்சோ என்னவோ. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எனக்காக ஒரு ரவிக்க துணி கூட நீங்க வாங்கிட்டு வந்ததில்ல. ஆனா இப்படி நீங்க கதை கதையா சொல்லும் போது என் தங்கச்சி கூட கடைக்கு போன அனுபவம் இருக்கிற மாதிரி தோணுது. நான் உன்னை கேட்டது பெரிய தப்பு. நின்னாலும் உக்காந்தாலும் திரும்ப திரும்ப அதே விஷயம், அதே புராணம். சுந்தரிக்கிட்டேயே கேட்டுக்கிறேன். சுந்தரி ஒரு பட்டுப்புடவை கட்டிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டா. இந்த புடவைய பார்த்தேன், 16,000ன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். கல்யாணமும் நின்னு போச்சு, பண்டிகையும் இல்ல, திருவிழாவும் இல்ல, இப்ப எதுக்கு புது புடவை? இனிமே இருக்கும்ல, கல்யாணம் சீமந்தம் உட்கார்ந்தா போனா எல்லாத்துக்கும் செலவு. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். அந்த நேரத்துல நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். என்ன அவ்வளோ நாள் அவ இருக்க மாட்டா. என்ன ஆனாலும் கோயில் திருவிழாக்கு முன்னாடியே அவ ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி ஆகணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் அவளோட எந்த ஆசையும் என்னால நிறைவேற்ற முடியாது. இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் லலிதா? எப்படி உனக்கு புரிய வைப்பேன்? 16,000 ரூபாய் வச்சு புடவைய வாங்கியிருக்கீங்களே, உங்களுக்கு ஏது அவ்வளவு பணம்? வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு. கோயில்ல இருந்து நீங்க கொண்டு வர சம்பளம் வீட்டு செலவுக்கே பத்த மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது 16,000 எங்கிருந்து வந்துச்சு? வானத்துல இருந்து கொட்டிச்சோ? சண்முக சுந்தரம் புள்ள வீட்டுல இருந்து கடனா வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்ஸ்டால்மெண்ட்ல தரதா சொல்லிருக்கேன். எப்படியாவது கொடுக்க வேண்டியதுதான். எனக்கு இப்போ சுந்தரி சந்தோஷம்தான் முக்கியம். அதென்ன திடீர்னு பொண்ணு மேல இவ்வளவு பாசம் பொத்திக்கிட்டு வருது? கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அது அவளுக்கும் பெரிய அவமானம் தானே. அவ வெளியே காட்டிக்கிறது இல்ல, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம அவளை பத்தி வதந்திகள் வேற. ராத்திரி பூரா பங்காரியோட தனியா இருந்தா அது இதுன்னு பேசுறாங்க. நம்ம பொண்ணு எப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா ஊர்க்காரங்க வாயை அடைக்க முடியுமா? அதனாலதான் ஏதோ அவளோட இந்த சின்ன ஆசையை நிறைவேற்றி அவ மனசை சந்தோஷப்படுத்தலான்னு. எதை கேட்டாலும் சரி, அதுக்கு ஒரு பதில ரெடியா வச்சிருப்பீங்க. வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல, அவளுக்கு கொடுத்து அப்பாவும் பொண்ணு சந்தோஷமா இருங்க. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம்.
இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.